பகுதியாக இருந்த கோயம்புத்தூர் குடும்பத்துடன் வாழ்ந்த காண்டாமிருகங்கள். கோவை அப்போது எப்படி இருந்தது தெரியுமா? 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர் அடர்ந்த வனப்பகுதியாகவும் புல்வெளிகள் நிறைந்த அழகு சோலை வனமாகவும் இருந்துள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? சிலரால் நம்ப முடிந்தாலும் பலர் அப்போதைய உலகிற்கு சென்று யோசிக்க தொடங்கி விடுவார்கள். தற்போதுள்ள கோவை முற்றிலுமாக மாறிவிட்டது. அப்போது போலவே தற்போதும் இருந்தால் நன்றாக இருக்கும் என பலரது மனதிலும் எண்ணம் ஓடத்தான் செய்யும். அழகு வனமாக இருந்த கோவையில் காண்டாமிருகங்கள் வசித்து வந்துள்ளன. இந்தியாவில் அசாம், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களின் சதுப்பு நிலங்களில் மட்டுமே இந்திய வகை காண்டாமிருகங்கள் காணப்படுகின்றன. இது சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பே தென்னிந்தியாவின் கோயம்புத்தூர் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வாழ்ந்திருப்பதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த ஆய்வறிக்கை தமிழ்நாடு தொல்லியல் துறையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021, 2024 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய காண்டாமிருகங்களின் காலின் 4 எலும்பு துண்டுகள் அனைத்தும் கோயம்புத்தூர் அருகே உள்ள மோலப்பாளையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கதிரியக்க கார்பன் காலக்கணிப்பு மூலம் கிமு 1600 முதல் 1400 வரையிலான காலத்தை சேர்ந்தது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு தென்னிந்தியாவில் காண்டாமிருக எச்சங்கள் கண்டறியப்படும் 3வது கண்டுபிடிப்பாகும். இதற்கு முன்பு திருப்பத்தூர் மாவட்டம் பையப்பள்ளி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்திலும் இத்தகைய சான்றுகள் கிடைத்துள்ளன. காண்டாமிருகங்கள் வாழ அடர் காடுகளும் புல்வெளிகளும் தேவை. எனவே 3500 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர் பகுதி அடர்ந்த காட்டுப்பகுதியாகவும் நீர்நிலைகள் நிறைந்த புல்வெளி பிரதேசமாகவும் இருந்திருக்க வேண்டும் என்பதை இந்த அகழ்வாராய்ச்சி உறுதிப்படுத்துகிறது. காண்டாமிருகம் மட்டுமின்றி பசு, எருமை, ஆடு, பன்றி, நாய், நீலகிரி வரையாடு மற்றும் கலைமான் போன்ற 28 வகையான விலங்குகளின் எலும்புகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.